ஆக்ஷன். நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு நம்ம நல்லா வாழ்றதுக்கு பணம் மட்டும் முக்கியம், மனசு மட்டும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி பரவாயில்ல அப்படியே போங்க. நம்ம நல்லா வாழ்றோம்னு சொல்லி அசந்து பத்திரிக்கை எடுத்து ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? பதட்டப்படாத. யாரு வச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன ஆனா அப்படியே போய்க்க முடியும். மோட்டர் போறாரு அவரு. சிரிச்சு நிறைய பார்த்துருங்க. அப்படியே சிரிச்சு நிறைய கட்டு. நீங்களே சொன்னீங்களே பேசுங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் உங்களுக்கு லீவா இருக்கணும். எனக்கு எப்படி தெரியும்? ஆக்ஷன். 3 மாசம் ஸ்டேட்மெண்ட் வேணுங்க, 6 மாசம் பேசிட்டு வேணும். சிவில் கண்டிப்பா பெட்டர் இருக்கும். சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா லோன் பண்ணுவீங்க. ஆக்ஷன். சார் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. சார் இன்டர்வியூ ஆல் சைன் பண்ணிக்கலாம் சார். 10 மணிக்கு தான் போட்டு சார் இன்டர்வியூ 10 மணிக்கு போட்டு. ஓகே, அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய்க்கோ. ஏன்னா கொஞ்சம் பின்னாடி வைக்கிறாரா? ஆக்ஷன். சொல்லுங்க தம்பி. சார் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகே சொல்கிறது அமௌண்ட். இப்போ நீ பேசுறியா? நீ பேசுறியா? நான் தான் பேசிட்டு. சரி, ஓகே. நீ தான் பேச. இவன் தான் பேசுறான். கரெக்டு தான். சரி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஓகேவா? தெரியாம போகல. எதுக்குப்பா வண்டி வச்சீங்க? நடக்க முடியாதுன்னு தெரியலப்பா. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? நானும் உன்னை பேசியிருக்க கூடாதுப்பா. நான் உன்னை ஃபஸ்ட்டு நம்பி. ஏன்ப்பா இவங்க நடக்க முடியாதுல்லப்பா. வண்டி எதுக்குப்பா வச்சீங்க? உனக்காகத்தானே எல்லாம், உனக்கு தானே பண்ணேன் நான். ஓகே, அப்படியே வந்துடுங்க. நீ அப்படியே போயிரு. கேட்க போகிறது நான் எது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீயாச்சும் உன்னுடைய பிஸ்னஸ் ஆச்சு. அதானே பார்த்தா என்னடா இந்த வார்த்தை சொல்லின்னு உங்க காசு சாப்பிடுறேன்னு சொல்லி காட்டீங்களா? வெயிங்க படாதுங்க. கை விழுத்தாட்டுங்கக்கா. அதானே பார்த்தா என்னடா இந்த வார்த்தை சொல்லின்னு உங்க காசை சாப்பிடுறோம் சொல்லி காட்டீங்களா? அப்பா அப்பா என்ன சொல்றேன்? சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. விடு அவன் பேசிட்டு விடு. ஆக்ஷன். ஆஃப் ஆயிடுச்சு மொபைல். அப்படியே பேக் வந்துருங்க. இல்ல அப்படி சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு.